Consider subscribing our channel to know more about technology and press the bell icon to get immediate notification. பயிற்சி தென்றல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நம் பயிற்சி தென்றல் யூடியூப் சார்பா தெரிவிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இப்ப ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நம்ம வீடியோ போட்டு. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்ம சேனல்ல வந்து வீடியோ அப்லோட் பண்றோம். அதுவும் ஒரு புது நல்ல கண்டென்ட்டோட இந்த நியூ இயர் அன்னைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு வீடியோ கொடுத்து உங்களை எல்லாம் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக வந்திருக்கோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் சொல்ல வர கண்டென்ட் வந்து தெளிவா புரியும். என்ன அப்படின்னா, பொதுவா வந்து இந்த ஏஐ போன தடவை வந்து நம்ம இந்த ரிமோட் சப்போர்ட் பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கே நிறைய வரவேற்புகள் இருந்தது. அந்த ரிமோட் சப்போர்ட்டுக்கு அப்புறம் 2வது பாகமா வீடியோ கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு பிராக்டிக்கலா சில விஷயங்கள் தேவைப்படுறதுனால இன்னும் ஒரு அந்த வீடியோ வர காத்துக்கிட்டு இருக்கு, ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்கு இடையில இந்த புத்தாண்டு சிறப்பா இந்த வீடியோ வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த NVIDIAல எல்லாரும் நிறைய ஆடான்ஸ் பயன்படுத்தி இருப்போம். இந்த நேட்டிவ் ஸ்பீச் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடான் இருக்கு. இதை நம்ம யூஸ் பண்ணா நம்ம டெக்ஸ்ட் டு ஆடியோவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரியல் ஹியூமன் வாய்ஸ் மாதிரியே நமக்கு வந்து உபயோகப்படுது. நீங்க டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா ரியல் ஹியூமன் வாய்ஸாவே பயன்படுது. இதை வந்து எப்படி நம்ம உபயோகப்படுத்துறது அப்படின்றத இந்த இதில் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அதான் தெளிவா புரியும். இப்ப நான் வந்து NVIDIAவை ஆன் பண்றேன். சரி, இப்ப நேட்டிவ் ஸ்பீச் ஜென்ரேஷன் ஆடான் இது வந்து யூஸ்வலா நம்ம ஆடான் ஸ்டோர்லயே கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆடானை வந்து வழக்கம் போல இன்ஸ்டால் பண்ணணும். ஆடான் இன்ஸ்டால் பண்றதுக்கு வீடியோஸ் கொடுத்துருக்கோம், எப்படி நம்ம வந்து ஆடான் ஸ்டோர்ல இருந்து எடுத்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு. அதை நீங்க பாருங்க. அது யாரும் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அதை கூட நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வாய்ப்பு இருந்தால் அதை வழங்குறோம். இப்ப நான் வந்து என்னோட சிஸ்டத்துக்கு இன்ஸ்டால் பண்ணி வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் ஷார்ட்கட் வந்து இன்சர்ட் கண்ட்ரோல் எஸ்கேப்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு டிஃபால்ட்டா ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க. இல்ல தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட்கட்டை அசைன் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானபடி அசைன் பண்ணிக்கலாம். நான் எனக்கு தேவையானதை அசைன் பண்ணிட்டேன். அதை ஓப்பன் செய்வோம். PowerPoint slideshow deck. Screen sharing Zoom work native speech generation left parent. Gemini TTS right parent. Column 4. ஓகே, இதுதான் அந்த நேட்டிவ் ஸ்பீச் ஜென்ரேஷன். இதோட லே அவுட் வந்து இப்படிதான் இருக்கும். சரியா? இதுல வந்து என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனை இந்த ஆடானை இன்ஸ்டால் பண்ண உடனே ஏபிஐ கீ செட் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏபிஐ கீ அப்படின்ற ஒரு ஆப்ஷனை ஒரு ஒரு கீ வந்து நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா தான் இது வந்து ப்ராப்பரா இயங்கும். அதை எப்படி நம்ம ஏபிஐ கீ எடுக்கிறதுன்றத பார்த்துக்கிடுவோம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஏபிஐ கீ வந்து வச்சிருக்கேன், அதையும் செட் பண்ணிட்டேன். எங்க வைக்கிறது அப்படின்றத இப்ப நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் இதை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் NVIDIA செட்டிங்ஸ்ல நம்ம போய் NVDA settings general left parent restore unavailable NVDA settings general left அந்த கேட்டகரிஸ்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதுல போய் categories list alt plus அந்த நேட்டிவ் ஸ்பீச் ஜெனரேஷன் அப்படின்றதுல டேப் கொடுக்கணும். native speech generation 19 of 26. ஓகேவா? அப்படியே ஒரு டேப் native speech generation property page Gemini API key edit. இந்த இடத்துல தான் நம்ம வந்து இதுக்கான ஏபிஐ கீயை வந்து என்ட்ரு பண்ணணும். ஆல்ரெடி நான் என்ட்ரு பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஹைட் ஆகி தான் இருக்கும். இப்போ டேப் கொடுத்து show API key checkbox not checked. ஷோ ஏபிஐ கீ கொடுத்தோம்னா நான் என்ன கீ வச்சிருக்கேனோ அது வந்து காமிக்கும். ஓகே, இப்போ வந்து இதுல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம டைப் பண்ணணும். சரிங்களா? நம்ம டைப் பண்ணி அதை காட்ட போறோம். எப்படி நம்ம பண்றது, முதல்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத பாத்துக்கிடுவோம். இப்ப ஏபிஐ கீ செட் பண்ணி இப்படி ஓகே பண்ணிடலாம். How to get API key இதுலயே இருக்கு. Reinstall libraries but okay button. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆடான் இன்ஸ்டால் பண்ண உடனே டிபெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆகும். அதுக்கு சப்போர்ட் கொடுக்குற ஃபைல் வந்து இருக்கும். அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணணும். டேட்டா வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை அப்டேட் பண்ணும்போதும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போதும் சரி, உங்க இன்டர்நெட் வந்து ப்ராப்பரான ஸ்பீட்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த இது வந்து கரெக்டா இன்ஸ்டால் ஆகும். அது நல்லா இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சாதே இது வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ டேப் கொடுத்து இதை ஓகே பண்ணி முடிச்சிடுவோம். ஓகே, இவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம இது எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஒரு ஆடியோ வந்து கன்வெர்ட் பண்ணி காமிப்போம். தமிழ்லயே எழுதி நம்ம அழகா காட்டி ஒரு ஆடியோவை காட்டுவோம். ஓகே ரைட். இப்போ
நேட்டிவ் Native. ஸ்பீச் ஜெனரேஷன். ஓகே, உள்ள வந்த உடனே Type text to convert here colon. Edit focus multi-line alt plus T blank. அதாவது என்ன கன்வெர்ட் பண்ண விரும்புறீங்களோ அந்த வார்த்தையை வந்து இங்க நீங்க டைப் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நமக்கு தேவையானதை இங்க டைப் பண்ணிட்டு டேப் அடிப்போம் அப்படியே. Style instructions left parent. Optional right parent. இது வந்து ஆப்ஷனல். ஸ்டைல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். இந்த ஸ்டைல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வணக்கம், உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்படி சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் அப்படின்றது இங்க இருக்கு. இந்த ஸ்டைல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டைப் பண்ணோம் அப்படின்னா அதை முதல் சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணதை சொல்லும். இப்போ முதல்ல வந்து டைப் டு கன்வெர்ட் ஹியர், என்ன கன்வெர்ட் பண்ண போறோமோ அந்த வார்த்தையை வந்து நம்ம டைப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டைல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அப்புறம் டேப் அடிப்போம். Select model colon combo box slash left. இந்த மாடல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க எதுவும் மாற்ற வேணாம். அது வந்து இப்போதைக்கு வந்து சரியா புரியல. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது கூட அது சில எரர்ஸ் காட்டுச்சு. அடுத்து டேப் கொடுப்போம். ஆனா இது வந்து என்ன அப்படின்னா, நீங்க எத்தனை லைன் கிரியேட் பண்றீங்களோ ஒரு குறிப்பிட்ட லைனுக்கு அப்புறம் ஏபிஐ கீ வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஏபிஐ கீஸ் வந்து ஓரளவுக்கு நான் வந்து பயன்படுத்திட்டேன். அதனால எனக்கு வந்து இந்த லைன் லிமிட்டேஷன் பிரச்சனை எனக்கு இது வரைக்கும் வரல. ஒருவேளை அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏபிஐ கீ வந்து மாத்தி தான் ஆகணும். ஆமா, ரைட். இப்போ டேப் கொடுப்போம். Single dash speaker radio button checked. இது வந்து சிங்கிள் ஸ்பீக்கர், டபுள் ஸ்பீக்கர்னு டவுன் ஆரோ கொடுத்து பார்க்குறேன். Multi dash speaker left parent. To right parent radio but single dash speaker. இப்படி நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹெட்செட் எப்படி வச்சிருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். Advanced settings left parent. Temperature right parent. Checkbox not checked. இந்த டெம்பரேச்சர் அப்படின்றத வந்து உங்களுடைய இதுக்காக விடுவோம். ஏன்னா இதை வந்து நம்ம அப்படி வச்சோம்னா டெம்பரேச்சருக்குன்னு தனியாக செட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. டேப் Select voice colon combo box Zephyr collapse. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வாய்ஸ், நமக்கு வந்து என்ன வாய்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய வாய்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து மெயில், ஃபீமேல். என்ன இதுல ஒரு டிராபேக் அப்படின்னா, நம்ம வந்து வாய்ஸை வந்து ப்ரீவியூ பார்க்க முடியாது. நிறைய ஏஐல வந்து ப்ரீவியூ பார்க்கறதுக்கான ஆப்ஷன்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் இதில் வந்து ப்ரீவியூ பண்ணி பார்க்க முடியல. நம்ம கன்வெர்ட் பண்ணி அவுட்புட் பார்க்கும்போது தான் நம்ம வச்ச வாய்ஸுக்கு ப்ரீவியூ கிடைக்குது. சரியா? இப்போ இந்த வாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து செலக்ட் வாய்ஸ் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா விஷயங்களுக்கு இந்த ஷார்ட்கட்டுகளும் சொல்கிறாங்க வரிசையாக. அந்த ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ செலக்ட் வாய்ஸ். Puck. Zephyr. Puck. அப்போ ஏரோ டவுன் ஏரோ கொடுத்துட்டு வரேன். Sharon. Core. ஏன்னா இது வரைக்கும் நம்ம இதில் எந்த ஒரு ஏஐ சம்மந்தமான வீடியோவும் நம்ம பார்க்கல. இதுக்கப்புறம் எப்படி என்னென்ன ஏஐ அப்ளிகேஷன்ஸ், ஏஐ வெப் இதெல்லாம் இருக்கு அப்படின்றத ஒன்று ஒன்றா தேடி பார்த்து நம்ம வீடியோவாக கொடுக்க இருக்கிறோம். Fenrir. Lita. Oris. Add. இந்த மாதிரி நிறைய வாய்ஸ் இருக்குங்க. இது நீங்க ஒவ்வொன்றா பாருங்க. இப்போ உங்க ஒரு மாடலுக்காக காட்டிட்டேன். இப்போ D. Despina. இப்படி ஏதாவது ஒரு வாய்ஸ் இருக்கு. இப்போ இப்படி டேப் கொடுப்போம். செலக்ட் பண்ணோடனே Generate speech button alt plus G. இந்த ஜென்ரேட் ஸ்பீச். இப்போ இந்த ஷார்ட்கட் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜென்ரேட்டுக்கு ஆல்ட் சி, வாய்ஸ்க்கு வந்து ஆல்ட் வி, சேவ் பண்ணுறதுக்கு ஆல்ட் ஏ சொல்லியிருந்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால ஆல்ட் ஏ அதுக்கு போயிருது. டேப் Talk with AI button alt plus A. இது இப்போ உள்ள அப்டேட்ல கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. டாக் டு ஏஐ அப்படின்னா இப்போ ஜெமினில வந்து எப்படி நம்ம கூகுள் ஜெமினில லைவா சேட் பண்றோமோ அது மாதிரி இங்கேயும் பண்ணிக்கலாம். வாய்ஸ் மட்டும் நமக்கு தேவையானதை சூஸ் பண்ணிட்டு இது தனி ஆப்ஷன். இதுக்குள்ள போனோம்னா இதை பத்தி தனியா பார்ப்போம். API key settings button. ஏபிஐ கீ செட்டிங்ஸ். இங்க ஏபிஐ கீ வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. View voices in AI studio button. வியூ வாய்ஸ் ஏஐ ஸ்டுடியோல, அந்த ஏஐ ஸ்டுடியோல என்னென்ன வாய்ஸஸ்லாம் இருக்கு அப்படின்றத இதுல காட்டிக்கலாம். Close button alt plus C. அவ்வளவுதான். இதுதான் இதோட லே அவுட். Type text to திருப்பி முதர்ந்தே வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து டைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைப் பண்ணி நம்ம காட்டிடுவோம். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். டைப் பண்ணி ஒரு ஆடியோவா கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். ஓகே, slide show dash slide to left speech mode on dash demand. பாஸ்ல வச்சிருக்கேன். இப்போ வந்து நமக்கு தேவையானதை டைப் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ டைப்பிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்றதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு டைப் பண்ணேன் ஆடியோ டெமோக்காக. இப்போ திருப்பி வந்து அதை ஓப்பன் பண்ணுறேன். நேட்டிவ் ஸ்பீச் ஜென்ரேஷன். Speech mode talk. ஓகே, நேட்டிவ் ஸ்பீச் ஜென்ரேஷன் வந்துருச்சு. Native speech generation. Type text to convert here colon. Edit multi-line alt plus T blank. ஓகே, இப்போ இதுக்கு ஆல்ட் டி ஷார்ட்கட் சொல்லியிருக்காங்க. இப்போ காப்பி பண்ணிட்டு வந்ததை நான் பேஸ்ட் பண்ணுறேன். Pasted.
ஓகே, இதுதான் இப்ப டேப். அதாவது என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, நமது பயிற்சி தென்றல் யூடியூப் சேனல்ல இருக்கிற எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்ற மாதிரி. நமது பயிற்சி தென்றல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, ஓகே. இதைத்தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். ஏற்கனவே சொல்லிட்ட மாதிரி தான். இப்போ டேப் Style instructions left parent, optional right parent, colon. ஸ்டைல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போடுவோம். சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம போட்டோம்னா இதை சொல்லிட்டு பயிற்சி தென்றல்ல இருக்கவங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல போகுது. H A I Hi F R I E N D S friends bang. ஓகே, டேப் Select model colon combo box slash left parent. மாடல் தேவையில்லை. Single dash speaker radio button checked. இப்போதைக்கு இதை நான் மாத்தல. Advanced settings left parent, temperature right, select voice. இதெல்லாம் டைரக்டா செலக்ட் வாய்ஸுக்கு போய் டெஸ்பினா அப்படின்னு ஒரு வாய்ஸ் இருக்கு. அந்த வாய்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்றோம். டி Despina. நீங்க ஒவ்வொரு வாய்ஸா நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ டேப் கொடுப்போம். Generate speech button alt plus G. இப்போ ஜென்ரேட் ஸ்பீச் இது கொடுத்தோம்னா இப்போ ஜென்ரேட் ஆயிரும். Generating speech. Please wait. Generating. என்டர் கொடுத்துட்டேன். என்டர் கொடுத்த உடனே இப்போ உங்க டேட்டா ஸ்பீடை பொறுத்து தான் அந்த இது அமையும். நீங்க ஒரு லிமிட்டுக்கு மேல Generation complete. Generate speech. ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது பயிற்சி தென்றல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். VLC me. சரி, இப்போ கன்வெர்ட் ஆயிடுச்சு. நம்ம எழுதின டெக்ஸ்ட் ஆடியோவா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நீங்க எழுதினீங்க அப்படின்னா சில நேரங்கள்ல வந்து ஏதாவது எரர் காமிக்கும். இந்த இவ்வளவுக்கு மேல எழுத முடியாது அப்படின்னா, அதனால நீங்க ப்ராக்டிஸ் பண்றவங்க ஒரு சின்ன ஆடியோவா கன்வெர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அதோட மட்டும் இல்லாம இப்போ டைப் பண்ணும்போது நல்லா தெளிவா டைப் பண்ணுங்க. இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்க டைப் பண்ணீங்கன்னா நல்லா ரியல் ஹியூமன் வாய்ஸ் மாதிரியே இருக்கும். இப்போ முடிச்சு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். Native speech generate. இப்போ இதை வந்து நம்ம சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். நம்ம அப்படியே டேப் கொடுத்து சேவ் பண்ணுவோம். Play button alt plus P. திருப்பி நம்ம இதை வந்து ப்ளே பண்ணிக்கலாம். Save audio button alt plus A. சேவ் ஆடியோ ஆல்ட் ஏ அப்படின்னு இருக்கு. ஏன்னா அது 2 இடத்துல வந்து ஆல்ட் ஏ இருக்கு. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது இப்போ உள்ள அப்டேட்ல தான் வந்து இந்த டாக் டு ஏஐ மாதிரி இருக்கு. Talk with AI button alt. டாக் டு ஏஐ வந்து இப்போ உள்ள அப்டேட்ல கொடுத்துருக்காங்க. Save audio button alt plus. சரி, நான் சேவ் கொடுத்துறேன். Save audio file dialog. File name colon combo box collapsed. Edit alt plus N blank. ஓகே, ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு போடுவோம். H A P P Y happy E W. New Y E A R ear P A Y E R C A I. ஹாப்பி நியூ இயர் பயிற்சி அப்படின்னு போட்டு நம்ம என்டர் கொடுத்துருவோம். கொடுத்த உடனே என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. Nate success dialog audio saved to F colon backslash native speech generation backslash happy new year payerchi.wav. OK button. ஓகே, இது வந்து நான் வந்து இந்த இடத்துல தான் சேவ் ஆகணும் ஒரு டெஸ்டினேஷனை வந்து வச்சுட்டேன். அந்த இடத்துல உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்து இங்கே தான் சேவ் ஆகணும்னு அவசியம் இல்லை. மை டாக்குமெண்ட்ல சேவ் ஆகும். நான் வந்து டி டிரைவ்ல ஒரு ஃபோல்டரே இதுக்கு போட்டு வச்சிருக்கேன், நேட்டிவ் ஸ்பீச் ஜென்ரேஷனுக்குண்டு. அந்த இதில் சேவ் ஆகிற மாதிரி வச்சுட்டேன். இப்போ ஓகே பட்டன் இது கொடுத்துருவோம். இப்போ நீங்க கொடுக்குற இன்புட் வந்து எந்த அளவுக்கு லென்த்தா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நேரம் எடுத்துக்கிறோம் ஜென்ரேட் ஆகுறதுக்கு. இப்போ நான் வந்து சின்னதா கொடுத்ததுனால சீக்கிரமே முடிஞ்சு. 2வது இணைய இணைப்பு வந்து வேகமா இருக்கணுங்க. அப்பதான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணும். சரியா? இப்போ நீங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. பெருசா கொடுத்துட்டு ஜென்ரேட் ஆகலையே அப்படின்னு வருத்தப்பட வேணாம். லேட் ஆகும், ஜென்ரேட் ஆகும், லேட் ஆகும். அந்த ஜென்ரேட் ஸ்பீச்சை வந்து நீங்க அதுக்கிட்டே கர்சரை வச்சு நில்லுங்க. ஜென்ரேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிருச்சு அப்படின்னா ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுவே ப்ளே ஆகும். ஓகே, ரைட். ஓகே கொடுத்துருவோம். Native speech generation left talk with API view with close button alt plus C. இவ்வளவுதாங்க, நம்ம இதை வந்து முடிச்சிட்டோம். Space slide. இவ்வளவுதான். இப்போ இது வந்து நான் சேவ் பண்ண இடத்துல அந்த ஆடியோ இருக்கான்னு பார்ப்போம். திஸ் பிசில Run வச்சிருக்கேன். dialog on desktop T. This PC A. This PC L L local disk left pair local disk N native speech generation 3 of நான் இந்த இதில் தான் வச்சிருக்கிறேன். ஏற்கனவே items view வச்சிருக்கோம். list. Happy New Year payerchi not selected 1 of 1. ரைட். ஓகே, அந்த ஒரு ஃபைல் தான் இருக்கு. Selected. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், Happy நமது பயிற்சி தென்றல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். VLC media play. இதே மாதிரி நம்ம நிறைய பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாய்ஸையும் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. எது ஜென்ஸ் வாய்ஸ், எது லேடி வாய்ஸ் அப்படின்றதெல்லாம். ஏன்னா வாய்ஸ் வந்து சில குரல் வந்து பேர்கள் வந்து வித்தியாசமா இருக்கும். அதனால எது ஜென்ஸ் வாய்ஸ், எது லேடி வாய்ஸ் நம்ம பயன்படுத்தி பார்த்தாதான் புரியுது. அதனால கொஞ்சம் ஒரு இதுக்காக டெமோ பண்ணி காட்டியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது இதுல நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தீங்க, புதுசா ஏதாவது இதுல விஷயங்களை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.
புதுசா அடுத்து நம்ம வீடியோல சந்திப்போம். இந்த வருஷம் நல்லபடியா அமையணும். எல்லாருக்கும் வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் இல்லாத ஒரு ஆண்டாக இந்த 2026 அமையணும் அப்படின்னு முடிச்சிருவோம். மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து பாருங்க பயிற்சி தென்றல். நன்றி.